மகரம் பிப்ரவரி மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுது? கால சர்ப்ப தோஷம் ஏற்பட்டிருக்குங்க உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீட்டுக்கு. இது எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, எந்த மாதிரி விஷயங்களும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். இந்த வீடியோவோட கடைசியில எளிய பரிகாரமும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசா வரவங்க அண்ட் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்டிஃபிஷியலா நான் எதுவுமே சொல்ல போறதே கிடையாது. இது உங்களுடைய பர்த் சார்ட்டை நான் ரீட் பண்ணி திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து ரீடிங்ஸை வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மறக்காம நீங்க என்ன ராசி நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றது இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நீங்க போயிட்டு கொடுங்க. ஏன்னா அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஏதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம் இல்லையா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. மகர ராசிக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது? ஆனா என்னங்க எங்க வாழ்க்கையில என்னத்த சொல்றதுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீட்டுக்கு கால சர்ப்ப தோஷம் ஏற்பட்டிருக்குங்க. அதாவது ராகு கேதுக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எப்பயுமே நடக்காது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த 2026 பிப்ரவரி மாதம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் புதன் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி வந்து உங்களுடைய ராசியில இருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம். இப்ப அவங்க வந்து செகண்ட் பிளேஸ்க்கு போறாங்க, அதாவது 2ஆம் வீட்டுக்கு போறாங்க. அண்ட் சூரியன் உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீட்டுக்கு அவர் வந்து மாற போறாரு. அண்ட் செவ்வாய் வந்து 23ஆம் தேதி பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீட்டுக்கு போக போறாங்க. குரு பகவான் மே மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசியில இருந்து 6ஆம் வீட்டுல இருப்பாரு. அண்ட் தென் அவர் உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு வருவாரு. ராகு கேது 2-8 ஆக்சிஸ்ல வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு இருக்க போறாங்க. இதுதான் வந்து ஓவராலா உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த கிரக நிலையில இந்த 2ஆம் இடத்துலதான் உங்களுக்கு சர்ப்பதோஷம் ஏற்பட்டிருக்கு. ராகு கேதுக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் அடங்குச்சு அப்படின்னா அதை வந்து ஜோதிடத்துல சர்ப்ப தோஷங்கள் இல்லைன்னா ராகு கேது தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த தோஷத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது இந்த தோஷம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு நம்ம உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய குடும்பம், நீங்க பேசுற பேச்சு 2ஆம் வீடு, அண்ட் நீங்க சம்பாதிக்கக்கூடிய விஷயம் வந்து 2ஆம் வீடு. இந்த 2ஆம் வீட்டுலதான் வந்து இத்தனை கிரகங்களும் வந்து அடங்குது. ஆனா பாசிட்டிவ் நோட், இது ஒரு நல்ல விஷயம். செகண்ட் ஹவுஸ்ல வந்து இத்தனை கிரகங்களும் இருக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம். ஆனா என்ன ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கும்னா, ராகு வந்து இந்த இடத்துல ஒவ்வொரு கிரீடை நமக்குள்ள தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க தேவையில்லாம யாரையும் நம்பி எதன் மேலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிற இந்த பிப்ரவரி 2ஆவது வீக்ல இருந்து உங்க மனசு லைட்டா மாறும். ஏன்னா உங்களுடைய ராசி, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கு. பிளஸ் உங்களுடைய ராசிநாதனான சனி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ நீங்க முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து ஏற்படும். அதுக்காக நீங்க போவீங்க. பட் இருந்தாலும் அந்த ராசில இருந்து 2ஆம் வீட்டுல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால குடும்ப ரீதியா ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க, அவசரப்பட வேண்டாம் இந்த பிப்ரவரி மாதம். இல்ல பினான்சியலா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு உங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருந்தாலும் நெக்ஸ்ட் ஒரு மார்ச் மாசத்துக்கு மேல நீங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க. அவசரப்பட்ட இந்த பிப்ரவரி செகண்ட் வீக்ல எந்த ஒரு மேஜரான முக்கியமான ஒரு டிசிஷன்ஸை நீங்க எடுக்காம இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது. ஏன்னா சனி இப்ப நேர்கதியில தான் இருக்காரு. அந்த ஒரு விஷயம் நான் பார்த்தேன். சனி வந்து உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் வீட்டுல நேர்கதியில தனியா தான் அமர்ந்திருக்கிறாரு. குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து 6ஆம் வீட்டுல அமர்ந்திருக்காரு. சரி, யாருக்குங்க இந்த ஒரு டைம் பீரியட் நல்லா இருக்கும், இந்த பிப்ரவரி மாதம் யாருக்கு தாங்க நல்லா இருக்கும், யாருக்கு தாங்க நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாதம் நல்லா இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு அப்படின்றதுனால நீங்க ஒரு அட்வொகேட்டா இருக்கீங்க, நீங்க ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க, நீங்க ஒரு லா ஃபீல்டுல இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இல்ல மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆர்ல இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு கன்சல்டேஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்க, கன்சல்டன்டா இருக்கீங்க அப்படின்னா எக்ஸலண்டான மாதம் வந்து உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம். ஏன்னா உங்களுடைய ராசில இருந்து 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து 12ஆம் வீட்டை பாக்குறாரு. அதாவது உங்களுடைய ராசில இருந்து 12ஆம் வீட்டை பாக்குறதுனால உங்களுடைய எனர்ஜி மொத்தமும் அந்த மாதிரி இடத்துலதான் போய் விரயமாகும். ஸோ பிசினஸ்ல இருக்கவங்களுக்கும் நான் சொன்ன இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களுக்குமே ஒரு எக்ஸலண்டா இருக்கும். ஆனா குடும்ப ரீதியா நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னா நிதானம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம எல்லாம் இங்க ஆல்ரெடி சனியோட ராசியில பிறந்துட்டோமே, நம்ம தான் நிதானமா இருந்தாகணும். சனினாலே தாமதம், டிலே, நிதானம்
எந்த ஒரு விஷயத்தையும் சீர்தூக்கி பாக்குறது, பொறுமையா இருக்கிறது எல்லாமே இந்த மகர ராசியில இருக்கவங்களுக்கும் கும்ப ராசியில இருக்கவங்களுக்கும் கண்டிப்பா இருக்கும். அதுவும் குறிப்பா இந்த மகர ராசி அப்படின்றது காலச்சக்கரத்துக்கே 10வது ஒரு ராசியா வர்றதுனால உங்களுக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா குடும்ப பொறுப்பு அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் சூரியன் வந்து உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வந்து போறாரு. இதனாலதான் நான் சொன்னேன், நீங்க வந்து பிப்ரவரி 2nd வீக் ஆஃப் பிப்ரவரியில இருந்து நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் 8ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால யாருக்குங்க இது இன்னும் சூப்பரா இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப ஃபாரின்ல இருக்கீங்க, உங்களோட வயசு வந்து ஒரு 40ல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கு, இப்ப நீங்க ஃபாரின்ல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து எக்ஸலண்டான மாதம். ஏன்னா கேது அப்படின்றது இந்த வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு தொடர்புடைய வேலை, இது எல்லாமே வந்து கேது வந்து குறிக்கிறதுனால மெயினா நீங்க வந்து அரப் கண்ட்ரீஸ்ல இருக்கீங்க, அந்த மாதிரி கண்ட்ரிஸ், சவுதி அரேபியா, துபாய், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த வீடியோஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸலண்டான ஒரு மாதமா இருக்கு. ஏன்னா ராகு கேது வந்து வெளிநாட்டு கிரகங்கள் தான், அது இந்த நாட்டு கிரகங்களே கிடையாது. அது வந்து ஒரு அன்னோன், ஹிடன், அன்ஆர்த்தடாக்ஸ், ஸோ அன்யூஷுவலான விஷயம். இது எல்லாமே வந்து ராகு கேது அப்படின்றதுனால ஃபாரின் தொடர்புடைய வேலை இல்ல ஃபாரின்லயே இருந்து நீங்க ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு ஃபேவரபிளான ஒரு மாதம் வந்து இந்த பிப்ரவரி மாதம். எந்த ஒரு முடிவை நீங்க வந்து எடுக்கிறதா இருந்தாலும் பிப்ரவரி 2nd வீக் ஆஃப் பிப்ரவரி 13th மேல நீங்க எடுக்கிறது அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பலனை தரும். யாருக்கு இந்த தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும்? சரி ஓகேங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, யாருதான் இதனால கஷ்டப்பட போறா, யாருக்குதான் இந்த தாக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல பாருங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல ராசின்னு ஒண்ணு இருக்கு, லக்னம்னு ஒண்ணு இருக்கு. அந்த லக்னத்துல இருந்து உங்களுக்கு ராகு கேது தோஷங்கள் இருக்கா, இந்த கால சர்ப்ப தோஷங்கள் இருக்கா, 1, 7 இல்ல 2, 8 ஆக்சஸ்ல வந்து உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு அப்படின்னா அவங்கள மாதிரி ஆட்கள் தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாரும் இதை கண்டு பயப்படாதீங்க. உடனே சொல்லிட்டாங்களே ஆஹா ரைட்டு அவ்வளவுதான், போச்சு போச்சு என் லைஃப் போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து உடனே பதட்டப்படாதீங்க, உடனே பதறாதீங்க. எப்பயுமே ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க உன்னிப்பா கேட்டு அதை அப்ளிகபிள் பண்ணி பாருங்க. அப்படி நம்ம பார்க்கையில உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த தோஷம் இருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பா இதனால தாக்கப்படக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த பிப்ரவரி 2nd வீக்ல உங்களுக்கு ஏற்படும். மத்தவங்க எல்லாருமே வந்து நல்லாதான் இருக்கும். மத்த இந்த தோஷம் இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்படியே ஆஸ் யூஷுவல் எப்படி நீங்க ஜனவரி மாதம் வந்து கடந்து வந்தீங்களோ அதே மாதிரி பிப்ரவரி மாதமும் உங்களுக்கு வந்து நல்லாதான் இருக்கும், பயப்பட வேண்டாம். அண்ட் என்னதாங்க பரிகாரம் பண்ணலாம்? பரிகாரம் பண்ணா உண்மையா, நம்பலாமா நம்ப கூடாதா, நம்புறதுக்கான அறிகுறிகள் இருக்கா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, பரிகாரங்கள் உண்மைதான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல, நடக்கிறது நடக்கதான் போகுது, எதுவுமே நம்ம கையில இல்ல, எல்லாமே கடவுளோட கையில தான் இருக்கு. ஆனா அதை ஃபேஸ் பண்ணி வரக்கூடியது நம்ம கையில இருக்கு இல்லையா, விதி மதி கதி இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வந்து துர்கை அம்மனை அதிகமா வழிபடுங்க. ஏன்னா ராகுவோடைய அதிதேவதை வந்து துர்கை அம்மன், மகா காளி, இவங்க எல்லாருமே வந்து ராகுவோடைய அதிதேவதை. சோ இவங்களெல்லாம் நீங்க இந்த மாதம் நீங்க வழி போடும்போது கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு மனசுல ஒரு தைரியம் ஏற்படும். எதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியம் வந்து உங்களுக்கு ஏற்படும். அண்ட் செவ்வாய் வந்து சப்போர்ட் கொடுக்குற வகையில, இந்த இத்தனை கிரகங்களுக்கும் சப்போர்ட் கொடுக்குற வகையில பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இந்த கிரகங்களோட அவர் போய் சேர்றாரு. சோ மகர ராசிக்கு இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ 3rd வீக் ஆஃப் பிப்ரவரியில உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிடும். இருந்தாலும் இந்த மாதம் முழுக்கவே நீங்க வந்து இறை வழிபாடு செய்யறது அப்படின்றது உங்களுடைய மனசுக்கும் உடலுக்கும் ஒரு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நிறைய மகர ராசிக்காரங்க ஸ்ட்ரெஸ்ல தாங்க இருக்கீங்க, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்க. ஏன்னா இப்பதானங்க உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு வெளியே வந்திருக்கீங்க, 1 வருஷம் தான் ஆகுது இல்லையா. சோ அந்த தாக்கம் உங்களுக்கு இன்னமும் இருக்கு. அதனால நீங்க வந்து கண்டிப்பா நான் சொன்ன முறையில நீங்க வந்து துர்கை அம்மனை அடிக்கடி நீங்க வந்து உங்க வழிபடும் போது தேவையில்லாத ஃபியர், பயம் அண்ட் ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங் இதெல்லாமே நீங்க வந்து வெளியே வரலாம். அது மட்டும் இல்லாம யோகா, மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் ரெகுலரா தொடர்ந்து பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி வந்து மீனத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. சோ மீனம் என்பது ஹைலி ஸ்பிரிச்சுவல் சைன் அப்படின்றதுனால இது எல்லாத்தையும் நீங்க தொடர்ந்து பண்ணும்போது அந்த ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். நல்லா இருக்குங்க. ஓவராலா இந்த பிப்ரவரி மாதம் ஒரு சில தோஷம் பெற்றவர்களுக்கு ஒரு சில தாக்கங்கள் கொடுத்தாலும் மீதி இருக்கும் எல்லாருக்குமே வந்து நல்லாதான் இருக்க போகுது. தேங்க்யூ சோ மச் மக்களே. தனுசு ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அதையும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.